இப்போது மீண்டும் டெல்லியில் கடுமையான போட்டி, டெல்லியில் திடீர் திருப்பம், டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, கடுமையான போட்டி இருதரப்புக்கும் ஏற்படுமா என்ற ஒரு கடுமையான திடீர் திருப்பங்கள், அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் இப்போது 30 என்ற எண்ணிக்கையை நெருங்கிவிட்டது ஆம் ஆத்மி, 39 என்று சுருங்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. இதனால் இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 9ஆக சுருங்கி இருக்கிறது. 1/2%, 50 இடங்களுக்கும் அதிகமாக டெல்லியில் பாஜக முன்னிலை வகித்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகிக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் பின்னடைவில் இருந்து முன்னிலை பெற்ற சூழ்நிலையில் இப்போது ஆம் ஆத்மி கட்சி 30 இடங்களை தொட்டுவிட்டது. இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற இழுபறி இன்னும் முடியவில்லை. களம் இன்னும் முடியவில்லை. தேர்தல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற இழுபறி இப்போதும் டெல்லி தேர்தலில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு போர்க்களங்களை கண்ட டெல்லி இப்போது தேர்தல் களத்திலும் கடுமையான ஒரு முன்னிலை பின்னிலை திடீர் திருப்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் டஃப் கொடுக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகிக்க தொடங்கிவிட்டது. துடைப்பம் மீண்டும் துளிர்க்க தொடங்கிவிட்டது. துடைப்பத்தை துடைத்து எறிவோம் என்று முழக்கமிட்ட அமித்ஷாவிற்கு துடைத்து எறிவது துடைப்பத்தை சுலபமல்ல என்பதை டெல்லி வாக்காளர்கள் மீண்டும் இப்போது இந்த முன்னிலை பின்னிலை மற்றும் கடும் போட்டியின் மூலமாக மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரவீன் கண்ணன் சொல்வதை நானும் வழிமொழிகிறேன் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அரை மணி நேரத்துக்கு முன்பாக 9:30 மணிக்கு நாம் பார்க்கும்போது பாஜக 54 இடங்கள், இவர்கள் கிட்டத்தட்ட வித்தியாசம் என்பது 23 இடங்கள் என்ற 20க்கு மேல் இருந்தது. அந்த 20 என்ற வித்தியாசம் தற்போது சுருங்கி 9ஆக மாறி இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். 20 9ஆக குறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான திருப்பமாக அரை மணியில் நடந்த திடீர் திருப்பம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அரை மணியில் நடந்த திடீர் திருப்பம் ஆம் ஆத்மி முந்த ஆரம்பித்திருக்கிறது என்ற தகவல் உண்மையிலேயே ஆம் ஆத்மி நொந்து போயிருந்த ஆம் ஆத்மி வேட்பாளர்களை தற்போது புது தெம்புடன் நிமிர்ந்து உட்கார வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது உன்னிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அவரது இல்லத்திலே இருக்கிறார். அவரது இல்லத்தில் நமது செய்தியாளர் இருந்தபொழுது அவரிடம் பல தகவல்களை பகிர்வு வகையிலே பேசுவதற்காக முயற்சித்தோம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அறையை விட்டு வெளியே வரவில்லை. தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்.